வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அ பாலகுமார் சாரோட படைப்புகளை எல்லாம் தொடர்ந்து வாசிக்கிறவன்ற முறையில, இன்றைக்கு இந்த கருப்பு ஜோக்கர் நாவலுக்கு அறிமுக நிகழ்வு சிறப்பாக கனகாபாலன் நாவலை அறிமுகப்படுத்துனாங்க. அ எனக்கு இந்த நாவல் வாசிக்கும்போது 2, 3 விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. ஒன்று, அவருடைய பாலகுமாருடைய தொழில்நுட்ப அ மின்னணுவியல், அந்த தொடர்பியல் சார்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆழமான புலமை இதுல ஒவ்வொரு பக்கத்திலயும் வெளிப்பட்டதுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஏன்னா ஒரு மிக நவீன தன்மையோட இந்த நாவல் அமைஞ்சிருக்கு. இப்ப எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இப்பதான் மெல்ல மெல்ல இந்த கணினி, மடிக்கணினி இதெல்லாம் பயன்படுத்துறது, கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். முன்னாடி இல்லிட்ரசியா இருந்தது. இப்ப கொஞ்சம் ஒரு செமி லிட்ரேட்டுங்கிற அளவுக்கு வந்திருக்கோம். ஆனா, இந்த நாவல் வந்து ஏராளமான இந்த ஆன்லைன் ரம்மி மாதிரியான விளையாட்டுகள், அதனால பாதிக்கப்படுறவங்கள பற்றி பத்திரிகையில 1 மாசத்துக்கு ஒரு செய்தியாவது வந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில ஆல்மோஸ்ட் வாரத்தில 1 வந்தது. ரொம்ப தீவிரமா அது நாடு முழுக்க பேசு பொருளான தருணத்தில தான் இவரு இத உடனே கையில எடுத்து இம்மீடியட்டா அந்த நாவல் வந்தது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். சமகால தன்மை, சமகாலத்தில நாட்டில் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கக்கூடிய விஷயங்கள்ல உடனே ஒரு படைப்பாளி என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றணுங்கிறது ரொம்ப அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த நாவல். அதனால எனக்கு ரொம்ப பெர்சனலாவே ரொம்ப பிடிச்ச ஒரு படைப்பு. இதுல வந்து அந்த முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு வர்ற சுயோதன், அ தனஞ்சயன், நித்யா, மரியா. பின்னாடி நாவலையே திசை திருப்புற ஒரு கேரக்டர் மரியா. அ அந்த அப்புறம் பின்னணியில இந்த மாதிரியான ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு பக்கபலமா அரசியல் அதிகாரத்தை கொண்டு, அரசாங்க ஆதரவு, அரசாங்கத்தின் மூலம் எல்லா வகையான அனுசரணையும் செய்து கொடுக்கக்கூடிய கரப்ட்டான அரசியல்வாதிகள். இவங்க எல்லாரையும் இந்த நாவல் பு அப்படியே தோலுரிச்சு காட்டுது. அது ரொம்ப இன்றைய சமூக அமைப்பில் நாடு முழுக்க நாம ஏதோ ரொம்ப அப்பாவித்தனமா நம்ம எல்லாம் வந்து ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாததுன்ற மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாவல படிக்கும்போது தான் தெரியுது. ஏதோ பசங்க வந்து பைக் ரேஸ் பார்க்குறாங்க, அல்லது இது பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, விளையாடுறாங்கன்னு நம்ம வெறும் விளையாட்டாக கடந்து போற ஒரு விஷயம். பின்னாடி எவ்வளோ பெரிய கேங்கு, மாஃபியா கேங் மாதிரியான குழுக்கள் இயங்குது. அதோடு அரசியல்வாதிகள் எப்படி ரொம்ப நெருக்கமா கைகோத்துக்கிறாங்க. எப்படி இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், தனஞ்சயன் மாரி நல்ல தொழில்நுட்ப தேர்ச்சி உள்ள மனிதர்கள், மரியா மாதிரி ஏதோ ஒரு கணத்தில் ஒரு சூதாட்டத்துல தன்னை இழந்த இளம் உயிர்கள் வந்து துள்ள துடிக்க பலியாகிற விஷயம். இதுல நித்யா கேரக்டர் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர். அது வந்து மிகுந்த பொறுப்புணர்வோட தனஞ்சயனுக்கும், சுயோதனுக்கும் நடுவுல 2 பேரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அ ஒவ்வொரு 2 பேருக்கும் ஆன அந்த உ உற 2 பேருக்கும் தனக்குமான உறவை சீராக பராமரிச்சுக்கிட்டு, அந்த பெண் ந ந ஒவ்வொரு கட்டத்திலயும் இவர்களுக்கு உதவியாக இருக்கிறது இருக்குல்ல. தனஞ்சயனுக்கு உதவுறது ஆகட்டும், மரியாவுக்கு உதவி செய்வதாகட்டும், அவன வந்து லாஸ்ட் மினிட்ல அவன் திடீர்னு தற்கொலை பண்ண போகும்போது, அத எப்படியாவது தடுக்கணும்னு வரக்கூடிய பதட்டம். இது எல்லாமே நாம கதை முழுக்க சொல்ல வேண்டியதில்ல. ஆனா, நாவல் எந்த இடத்துலயும் ஒரு சோர்வோ, அயர்ச்சியோ இல்லாம, எடுத்தா நான் இப்ப கூட திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 6, 7 அத்தியாயம் படிச்சுட்டேன் உடனே. அந்த மாதிரி ஒரு 2, 3 தடவ படிக்க தூண்டிய ஒரு நாவல். மிக வெற்றிகரமான படைப்பு. வாழ்த்துகள் பாலகுமார் சார்.